வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். சரி விடுங்க ருத்ரா. கணேசன் சாருக்கு கண்டிப்பா ஒரு நாள் உண்மை தெரியதான் போகுது. அன்னைக்கு அவர் உங்களை புரிஞ்சுப்பார் ருத்ரா. அதுக்கு இல்ல சார், கணேசன் சித்தப்பா கோவப்படுவாரு, சண்டை போடுவாரு, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா எப்பவும் அவர் பேச்சுல ஒரு தெளிவும் வார்த்தையில ஒரு நிதானமும் இருக்கும். ஆனா இன்னைக்கு காவியாவுக்காக என்ன இப்படி எல்லாம் பேசிருக்காருன்னு நினைச்சாலே எனக்கு மனசெல்லாம் வலிக்குது சார். யார் என்ன புரிஞ்சுக்கலனாலும் என்னோட சித்தப்பா என்ன புரிஞ்சுப்பாருன்னு நம்பினேன். ஆனா இதுக்கப்புறம் அவர் என்ன நம்புவாரான்னு எனக்கு சந்தேகமா தான் சார் இருக்கு. ஏன் மேடம் அப்படிலாம் நினைக்கிறீங்க? அவரு உங்களை வளர்த்தவரு. அவரோட வளர்ப்பு தப்பா இருக்காதுன்னு அவருக்கு தெரியாதா என்ன? தெரியலையே. தெரிஞ்சிருந்தா அவர் ருத்ரா மேடத்தை பத்தி அப்படி சொல்லியிருப்பாரா? வேலு விடுங்க வேலு. உண்மை ஊமையா இருந்தா பொய்ய ஒப்பறி வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப உண்மை அமைதியா தான் இருக்கு, ஊமை ஆகல. ஒரு நாள் வெளியில வந்து கண்டிப்பா அது பேசும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும். சரிங்க சார், நீங்க கிளம்புங்க. நம்ம காலையில மீட் பண்ணலாம். சரி வர. அந்த விக்ரம் தான் கால் பண்றான். என்ன ருத்ரா, சந்தோஷமா இருக்க போல இருக்கு? ஆமா, சந்தோஷமா தான் இருக்கேன். அதுக்கு என்னடா இப்போ? இருப்ப உன் பொண்ணையும் காப்பாத்திட்ட, காவியாவையும் காப்பாத்திட்டல. பின்ன நீ அவங்களை என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? ஓகே 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 மேடம், ஓகே. இந்த தடவை நீ தான் ஜெயிச்ச, நீ தான் வின்னர். இப்போ இத சொல்றதுக்கு தான் இந்த டைம்ல கால் பண்ணியா? ஏய் இரு, அவசரப்படாத. ஒரு தடவை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கணும். இப்போ உனக்கு என்ன வேணும்? பேச வந்தத டக்குன்னு பேசிட்டு போனை வச்சிரு. எனக்கு தூக்கம் வருது. என்னம்மா, அப்படிலாம் நான் உன்னை நிம்மதியா தூங்கி விட்டுருவேனா? வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.